மதிப்பிற்குரிய மீனம் ராசி நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். மீனம் ராசி நண்பர்களுக்கு இந்த 2025ஆம் வருடம் ஜூலை மாதம் 13ஆம் தேதி நிகழவிருக்கின்ற சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான மாற்றங்கள் முன்னேற்றங்களை நாம் கொடுக்கும் நமக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். சனி பகவானுடைய வக்ர பயிற்சி அப்படிங்கிறது இயல்புக்கு மாறான பயணம். அதாவது மீன ராசியில் தற்போது ஜென்மச்சனியாக பயணித்து கொண்டிருக்கின்ற சனி பகவான் முன்னோக்கிய போய் கொண்டிருக்கின்ற பொழுது இந்த ஜூலை 13ஆம் தேதி அவர் வக்ரகதியில் பின்னோக்கி நகரப் போகிறார். அப்போ இந்த பின்னோக்கி நகருகின்ற காலகட்டத்தில் ஒரு 138 நாட்கள் அப்படிங்கிறது இருக்கும். அப்போது உத்திரட்டாதி நட்சத்திரம் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் அந்த ரிவர்ஸ் பயணத்தை தொடங்கி குரு பகவானுடைய பூரட்டாதி நட்சத்திரத்தில் அந்த பயணத்தை நவம்பர் மாதம் 27ஆம் தேதி முடித்து கொண்டு மீண்டும் முன்னோக்கி நகர்வார். அப்போ இந்த 138 நாட்கள் மீனராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்கும்? ஏற்கனவே ஜென்மச்சனி, கடந்த 2.5 வருஷமாக விரய சனி, பத்தாவதுக்கு எது சம்பாதிச்சாலும் கையில் தங்க மாட்டேங்குது, வரவுக்கு மேலே செலவு இருந்துக்கிட்டே இருக்குதுங்க, அலைச்சல் திருச்சல் வாழ்க்கையில் ஓவராக இருக்குதுங்க, எந்த ஒரு காரியத்துக்கு போனாலும் என்னுடைய காரியமானது சக்ஸஸ் ஆகிற மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும், ஆனால் வராது. நாளைக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நமக்கு நடந்துடும், நம்ம எதிர்பார்த்தது நடந்துடும் சொல்லி எதிர்பார்த்து நான் ஏமாற்றங்களைத்தான் பல வருடங்களாக நான் சந்திச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக மீனராசி நண்பர்கள் தான். ஏன் என்று சொன்னால் சனி பகவான் லாபாதிபதியும் அவர் தான், விரையாதிபதியும் அவர் தான் இந்த மீனராசி. அதனால் எவ்வளவு கொடுத்தாலும் அந்த கொடுத்த காசு பணத்தை மறுபடியும் செலவாக்குறதுல சனி பகவானே முதன்மையாக இருக்கின்றார். காரணம் இல்லாமல் எந்த ஒரு விஷயம் நடக்காது இல்லையா? நம்மளுடைய பாவகங்கள் என்ன சொல்லுது அப்படிங்கிறத தெள்ள தெளிவாக பார்க்கணும். அதே சமயத்தில் இந்த மீன ராசிக்கு 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு பகவான் தான், ராசியாதிபதி. அவர் மிகப்பெரிய பதவியை கொடுத்தாலும் அந்த பதவிகளில் இருந்து வேலை செஞ்சு வெளியில் வரவங்களையும் போதும் ஆயிடும். எந்த வேலை செஞ்சாலும் இந்த மீனராசி நண்பர்களுக்கு ஒரு இடைஞ்சல் இல்லாமல் எந்த வேலையும் செஞ்சு முடிக்க முடியாது. ஒரு திருப்திகரமான ஒரு வேலையை செஞ்சோம், எடுத்தோம், காசு பணத்தை சம்பாதிச்சோம், நிம்மதியாக வாழ்கிறோம் அப்படிங்கிற அமைப்பு துளி கூட இருக்காது. இது பல பேருடைய மீனராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். 100க்கு 10 பேர் விதிவிலக்காக இருக்கலாம், 100க்கு 10 பேர் விதிவிலக்காக இருக்கலாம், பாக்கி 90% பேர் இந்த கஷ்டங்களை அனுபவித்து கொண்டு தான் இருப்பார்கள். கணவன் மனைவி உறவு விரிசல் அப்படிங்கிறதால நிறைய பேருக்கு இதை சர்வசாதாரணமாக வந்துடும். இங்கே மனைவி கணவனை டாமினேட் பண்ணுவாங்க, கணவன் மனைவியை டாமினேட் பண்ணுவாங்க, இவங்க சொன்னால் அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்க சொன்னால் இவங்க கேட்க மாட்டாங்க, இப்படியும் சில பேரோட குடும்பத்தில் இருக்கும். இன்னொரு சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த டார்ச்சர் தாங்க முடியாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்சுவார்த்தைகள் முட்டுகின்ற பொழுது ஒருத்தர் யாராவது ஒரு ஆள் வீட்டை விட்டு நானாவது வெளியே போயிடுறேன் அப்படின்னு சொல்லி கூசாமல் வெளியேறி போகக்கூடியவங்களும் இந்த மீனராசிக்காரவங்க தான். இந்த பிரச்சனையிலேருந்து விடுபட்டா போதுமடா சாமி அப்படின்னு சொல்லி போகிறவங்களும் இந்த மீனராசிக்காரவங்கள் உண்டு. ஏன்னா ஆன்மீகத்தில் அதிகமான நாட்டம் இருக்கக்கூடியவர்கள். குருபகவானுடைய வீடு காலச்சக்கரத்துக்கு 12வது வீடு. கடவுளை ரொம்ப நம்புவாங்க. ஒரு சில கட்டத்தில் என்னடா ஆண்டவன் கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை வேற கேட்டுக்கிடுவாங்க. அப்போ இப்படியெல்லாம் பயணித்து கொண்டிருக்கின்ற மீனராசி நண்பர்களுக்கு இந்த சனி பகவான் விரய சனியாக கடந்த 2.5 வருஷத்தில் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துட்டாரு. மீண்டும் ஜென்ம சனியாக அப்படியே கிடுக்குப்பிடி போட்டு வச்சுக்கிட்டு எங்கேயும் அசைவிடாமல் ஒரு மிகப்பெரிய மன அழுத்தம், மன சங்கடங்களை கொடுத்துக்கிட்டு என்னடா பண்ணலாம், அடுத்த கட்ட நகர்வு எப்படிடா இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கே நாமளே யோசனை பண்ண முடியாத ஒரு இக்கட்டான நிலைமையில தான் மீனராசி நண்பர்கள் இருக்கிறீங்க இல்லையா? சனி இருள் கிரகம், மந்த கிரகம், அவர் ராசியிலே உட்காந்துட்டார்னா இந்த ராசியை பிரகாசிக்க விடுவாரா? உண்மையிலே பிரகாசிக்க விட மாட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இருட்டுக்குள்ளே சிக்கிக்கிட்டு வெளிச்சத்தை தேடி போகிற மாதிரியான ஒரு அமைப்பில் தான் இந்த மீனராசி நண்பர்கள் இருப்பீங்க. அப்படின்னா என்னதான் பல விதத்திலே நமக்கு கஷ்டங்கள் சூழ்ந்து கொண்டு இருக்கும், இக்கட்டான பிரச்சனைகளில் ஓடிக்கிட்டு இருப்போம். பண பொருள் பொருளாதாரத்திலையும் வேலையிலையும் வருமானத்திலையும் எல்லா விஷயத்திலையுமே, உறவுகள் ரீதியாக நண்பர்கள் ரீதியாக கொடுக்கல் வாங்கல் எல்லா விஷயத்துலையுமே ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் போயிட்டுருப்பீங்க. ஒரு மிகப்பெரிய மனபாரம், மன அழுத்தம், என்னடா செய்கிறது, அதான் சொல்லிட்டேல்ல, இருட்டுக்குள்ளே சிக்கிக்கிட்டு வெளிச்சத்தை தேடி போனால் எப்படி இருக்கும்?
எப்படா கதவு திறக்கணும்னு இருப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இப்போ சனி பகவான் ஒரு கிடுக்குப்பிடி போட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இந்த காலகட்டத்தில் ஒரு 138 நாட்கள் மீன ராசியில் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கின்ற பொழுதாவது நம்மளை கொஞ்சம் விட்டு விலகுவாரா, நமக்கு நன்மை செய்வாரா அப்படின்னு சொல்லி சில நண்பர்கள் கேட்கலாம். அவர்களுக்கு சொல்லிக் கொள்வது நான் என்ன சொல்கிறேன்னா, பொதுவாகவே இருள்லேருந்து வெளியில் வர்றதுக்கு தான் பார்க்குறோம், கஷ்டத்துலேருந்து மீள்றதுக்கு தான் பார்க்குறோம். ஒரு 138 நாட்கள் ஒரு சின்ன விடுதலையை கொடுக்குறார் சனி பகவான். போ பிழைச்சிக்க அப்படின்னு சொல்கிறார். கொஞ்சம் ரிலாக்ஸாக இரு, மறுபடியும் நான் வருவேன். ஒரு 138 நாட்கள் உனக்கு நான் ஜாமீன் கொடுத்துருக்குற மாதிரி வச்சுக்கோங்களேன். என் பிடியிலேருந்து நீ தப்ப முடியாது. இந்த கர்மவனை பலனை நீ அடைஞ்சாதான் தீரணும் அப்படிங்கிற மாதிரி இந்த காலகட்டத்தில் நான் உனக்கு ஜென்மச்சனியாக நடக்கின்ற பொழுது நான் உனக்கு என்ன செய்யணும் அதை செஞ்சு தான் தீருவேன். இந்த 138 நாட்கள் உனக்கு நான் கொஞ்சம் ரிலாக்ஸாக கொடுத்துருக்குறேன், அன்னை போய் ஓய்வு எடுத்துக்க அப்படின்ற போது, ஓய்வு எடுக்கிற போதாவது நிம்மதியாக ஓய்வு எடுக்கணும் இல்லையா சாமி, அதுதான். அப்போ நமக்கு 138 நாட்கள் டைமிங் நல்லா இருக்குது அப்படின்னு நான் சொல்ல வரேன். சரி, அப்போ எப்படி ஐயா இருக்கும்? மீண்டும் வெளியூர் வெளிநாடு பயணங்கள், கண்டிப்பாக ஆதாயத்தை பெறக்கூடிய அமைப்பில் நாம் இருக்க போகின்றோம். அதன் மூலயமாக லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய அமைப்பில் நாம் இருக்கின்றோம். குடும்பத்தில் மூத்த சகோதரர்கள் வழியாக கண்டிப்பாக ஒரு நல்ல ஆதாயத்தை பெறக்கூடிய அமைப்பில் பெரியவர்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. நல்ல குருமார்களுடைய ஆலோசனை நமக்கு இப்போ கிடைக்க போகுது. அப்போ பல விதத்திலையும் நாம் இதுக்கு முன்னாடி யாராவது அறிவுரை சொல்லியிருந்தாலும், நல்ல விஷயங்கள் சொல்லியிருந்தாலும், கண்டும் காணாமல் கேட்டும் கேட்காம போயிருந்தோம்னா, இப்போ கொஞ்சம் காது கொடுத்து கேட்டீங்கன்னு சொன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன விஷயங்கள் நமக்கு எடுத்து உரைக்கிறாங்க, அதனால் லாப நஷ்டங்கள் என்ன, அதை கேட்டால் நம்ம நல்லா இருக்கணும், கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்து நல்ல விஷயங்களை கிரகிக்கக்கூடிய நேரம் இந்த நேரம். கண்டிப்பாக கேட்டுக்கொள்ளுங்கள். புரியுதுங்களா? அப்போ கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. அப்போ என்ன நடக்க போகுது? உங்களுடைய முயற்சி முன்னேற்றங்களை முடுக்கி விடுங்கள். சனி பகவான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போயிட்டாரு, சுதாரிச்சுக்க. தடை தாமதம் அப்படிங்கிறது அவர் கொடுத்தாலும் இனிமே நீ அந்த அசால்ட்டாக இருக்காது அப்படின்ற காலகட்டம். அப்போ எதுலையுமே அசால்ட்டாக செயல்பட மாட்டீங்க, ரொம்ப துரிதமாக செயல்பட போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஃபாஸ்ட் மூமெண்ட் உங்கள்கிட்ட கட்டாயம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அப்போ கிடப்பில் போடப்பட்ட அனைத்து வேலைகளின் தூசி தட்டி எடுத்து அந்த வேலைகளெல்லாம் முடித்து அதில் சக்ஸஸ் பண்ணக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க. நீண்ட நாட்களாக கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிற விஷயங்கள் தடை தாமதங்கள் ஏற்பட்டிருந்தால் அதுவும் இந்த காலகட்டத்தில் சரியாக போகுது. தொழில்முறை வேலை வாய்ப்புகள் இருந்த நெருக்கடிகள் அப்படிங்கிறது நீங்கி அதில் ஒரு நம்ம ஆதாயத்தை பெற போகிறோம். அதுவும் நமக்கு இந்த சனி பகவான் செஞ்சக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது. புரியுங்களா? குடும்பத்தில் மூத்தவங்க மூலயமா ஒரு நல்ல ஆதாயத்தை பெறக்கூடிய அமைப்பில் நாம் இருக்க போகிறோம். கடன் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் இருக்கக்கூடிய நிறைய மீனராசி நண்பர்களுக்கு ஒரு விமோசனம். கண்டிப்பாக இந்த கடனை அடைக்கிறப்பதற்கு இந்த 138 நாட்கள் சப்போர்ட்டிங்காக இருக்கும்னு நான் சொல்ல வரேன். கண்டிப்பாக கடனை அடைப்போம். அதுக்கு எப்படியா பணவரவு, அதை தான் சொல்லிட்டாரே. அந்த 138 நாட்கள் நல்லதொரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். நல்ல வேலையில் நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் லாபமே பார்த்துருக்க மாட்டோம். அன்றைக்கி தொழில் நல்லா ஓடப்போகுது. புரியுதுங்களா? அப்போ எதிர்பாராத பண வரவு வந்துருச்சுன்னா நாம் இன்றைக்கி ஒரு 5000 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணாதான் ஒரு 500 நமக்கு லாபம் கிடைக்கும்னு நினச்சிக்கிட்டு அதான் சம்பளம் அதான் கிடைக்கும்னு உட்காந்துருப்போம். ஆனால் இப்போது இந்த வக்ரகதி காலத்தில் அந்த 5000 ரூபாய்க்கு வியாபாரம் ஓடிச்சு அப்படின்னு சொன்னால் இயல்புக்கு மாறான 500க்கு மேலே ஒரு 500 சேர்த்து கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்போ நேரம் நல்லா இருந்தால் நல்லதானே நடக்கும். அப்படின்னா என்னையா அர்த்தம்? 10 ரூபா பொருளை 10 ரூபான்னு சொல்லி விற்றுருப்பீங்க. ஆனால் அதை விற்று அவங்களுக்கு ஒரு 2 ரூபாய் கிடைக்கும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஆனால் இந்த காலகட்டத்தில் அந்த 10 ரூபா பொருளை 12 ரூபான்னு சொன்னால் கூட நமக்கு அதை கொடுத்து வாங்கிட்டு போகக்கூடிய அமைப்பு இருக்கும் ஆப்போசிட்டில். இந்த ஒரு சாதாரண விஷயத்தை முன்னைக்கு வச்சுக்கிட்டு மற்ற எல்லா விஷயத்தையும் கால்குலேஷன் பண்ணி போயிட்டே இருக்கேன். இதுதான் நடக்கும், இதுதான் பேசிக், இதுதான் நடக்கும். இந்த 138 நாட்கள் உங்களுடைய லைஃப்பில் மறக்க முடியாத அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்கும். மிகப்பெரிய மன அழுத்தம், மன பாரத்திலேருந்து நீங்கள் வெளியில் வரப்போகிறோம். மன கஷ்டத்தில், மன சங்கடத்திலேருந்து மீண்டு வெளியே வரப்போகிறோம். அதேமாதிரி குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிற சீர்குலைக்கப்பட்ட நாட்கள் எல்லாம் உண்டு. அதனால் அவர்கள் அந்யோன்யமாக பேசக்கூடிய அமைப்பு. சரி பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகளில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேருக்கு சாதகமான தீர்ப்புகள் அப்படிங்கிறது இந்த மீனராசி நண்பர்களுக்கு கிடைத்தே தீரும். உழைப்புக்கேற்ற ஊதியத்தை நம்ம பெற போகிறோம். கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேன், 4 நாள் வேலை ஒரு ஆள் செஞ்சேன், பலன் இல்லை. ஆனால் இப்போ நம்ம வேலைக்கு 2 மடங்கு சம்பளம் கிடைக்கக்கூடிய அமைப்பிலெல்லாம் இந்த காலகட்டம் இருக்கும். அந்த ஒரு விஷயத்தில் சனி பகவான் நல்லது பண்ணி கொடுக்க போகிறார்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குருவும் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி இல்லையா? அவர் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு. அவர் வந்து 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்படிங்கிறபோது சனியும் 10ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ குருவும் சனியும் 10ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இங்கே நீதிமான் கர்மகாரகன், அதே மாதிரி இங்கே குரு பகவான் ஆன்மீகம், ஒழுக்கம், நீதி நெறி அப்படிங்கிற விஷயத்தில் கரெக்டாக வேலை செஞ்சு அந்த பணியை சிறப்பாக செஞ்சு மேல் அதிகாரிகள்கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டு வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது பல பேருக்கு உண்டு. இந்த காலகட்டத்தில் மீனராசி நண்பர்கள் போட்டித் தேர்வுகளில் எழுதியிருந்தால் இந்த 138 நாட்கள் அது உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை வழங்கும் கண்டிப்பாக. சரிங்களா? அதே மாதிரி இந்த கடன் சம்பந்தப்பட்ட விவகாரம் நிச்சயமாக தீரக்கூடிய அமைப்பு இருக்கும் ஐயா. ஒரு மரியாதை நிமித்தம் அப்படிங்கிறது, கடனால தான் நான் அவமானம் அசிங்கப்பட போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தேன், கண்டிப்பாக பகவான் காப்பாற்றிட்டார் சனி பகவான். அது இந்த 138 நாட்களில் தான் காப்பாற்றுவார். ஒரு சின்ன கேப்பு கொடுக்குறாரு, அவ்வளோதான். அதனால் நல்ல வாய்ப்புகளை கொடுக்குறார். சரிங்களா? அந்த வாய்ப்பு நமக்கு நிச்சயமாக தேடி வரும். அதே மாதிரி இந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய 9ஆம் பார்வை 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. 12ல் ராகு. கடந்த காலகட்டத்தில் வந்து ராசியிலே ராகுன்று பேராசை தூண்டி விட்டு பெரு நஷ்டத்தை கொடுத்துட்டாரு. 7ல் கேது வந்து நமக்கு ஒரு எச்சரிப்புக்கும் கொடுத்தாரு, பார்த்து கவனமாயிருன்னு சொல்லி. நாம் கேட்கல, மனம் போன போக்கிலெல்லாம் போய் அது கிடைக்கு இது கிடைக்குன்னு ஆசைப்பட்டு எல்லாத்தையும் செஞ்சு கடைசியில் கஷ்டத்துக்குள்ளே போனது தான் மிச்சம். ஆனால் அந்த ராகு ராசியை விட்டு மாறு மிகப்பெரிய மன அழுத்தத்தில் நீங்கின மாதிரி அவர் 12க்கு வந்தார். இப்போ குருவானுடைய பார்வையில் இருக்கிறாரு. அப்போ ராகு டிஜிட்டலாக யோசிப்பாரா, எப்படி பணம் பொருள் சம்பாதிக்கிறதுன்னு? 10 போட்டால் 50 ரூபா சம்பாதிக்க வழி என்னமோ அதை பார்ப்பாங்க. அந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் மீனராசி நண்பர்கள் யோசிக்கக்கூடிய அமைப்பில் நீங்கள் இருப்பீங்க. அப்போ எந்த அளவுக்கு இழப்பீடுகளை நம்ம சந்தித்தோமோ அந்த இழப்பீடுகளை சரி செய்வதற்கு இப்போ நீங்கள் வலிமையாக நிற்க போகிறீங்க, போல்டாக நிற்க போகிறீங்க. அந்த இழப்பீடுகளை நீங்கள் சரி பண்ணிடுவீங்க. அந்த வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும், கிடைத்தே தீரும். சரிங்களா? இந்த மாதிரி சனி பகவான் பல விதத்திலும் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த வக்ர பயிற்சி காலம் இருக்குது. அப்போது சனி பகவான் ஆல்ரெடி முன்னோக்கி போயிட்டு இருந்தாருன்னா கஷ்டத்தை தான் கொடுப்பாரு, நஷ்டத்தை தான் கொடுப்பாருன்னு தெரியுது. ஆனால் அந்த 138 நாட்கள் ரிவர்ஸில் வந்து நமக்கு கொஞ்சம் கஷ்ட காலங்களை குறைக்கிற மாதிரி நமக்கு ஒரு ரிலாக்ஸை கொடுத்து நீ நல்லா இரு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பை தான் கொடுக்குறாரு. அதனால் ஜென்ம சனி நடந்தாலும் மீனராசி நண்பர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு ஒரு விமோசனத்தை கண்டிப்பாக கொடுக்கின்றார். கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஆஞ்சநேயர் வழிபாடு மறக்காமல் செய்யுங்க. ஆஞ்சநேயருக்கு 51 வெற்றிலைகளை காம்பில் மாலையாக கோர்த்து நீங்கள் கொண்டு ஆஞ்சநேயருக்கு போடுங்க. அவருக்கு துளசி மாலை சாட்டுங்க, வணங்கி வழிபடுங்க, நல்லதே நடக்கும். மிகப்பெரிய வெற்றி. சனி பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு கருப்பு எல் தீபம் அப்படிங்கிறத நிச்சயமாக ஏற்றி வணங்கி வழிபடுங்க. ஏன்னா ஜென்மச்சனி காலத்தில் அவரை பார்த்தா தான் நமக்கு காரியம் நடக்கும். யாருக்கிட்ட போய் வணங்கணுமோ அவங்க போய் வணங்கிடுவோம், ஸ்ட்ரைட்டாக போயிடுவோம். அப்போ சனி பகவானுடைய பிரசித்தி பெற்ற ஆலயங்கள் எங்கெல்லாம் இருக்குதோ தாராளமாக போய் பாருங்கள். மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சனி பகவான் கொடுப்பார். நமக்கு இருக்கிற கஷ்டத்தை போக்குவார் ஐயா. அதுக்கப்புறம் வந்து குலதெய்வத்தை சிறப்பாக வணங்கி வழிபடுங்கள். ஆக உழைப்புக்கேற்ற பலன் அப்படிங்கிறதை இந்த வக்ர பயிற்சி காலத்தில் உண்டு. நஷ்டப்பட மாட்டோம், லாபத்தை தான் நாம் அடைய போகிறோம். அப்போது தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படுது. நமக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் ஐயா. காரணம் எப்படி ஐயா சொல்கிறீங்க? அதாவது ராசிக்கு 4லேருந்து குருபான் பார்க்கக்கூடிய 5ஆம் பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானத்தை பார்க்கிறார். புதையல் ரகசியங்கள் ஸ்தானத்தை பார்க்கின்றார். மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், புகழ் அப்படிங்கிற ஸ்தானத்தை பார்க்கின்றார். கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடைச்சே தீரும். ஏதாவது ஒரு வகையில் இந்த அதிர்ஷ்ட ஜாக்பாட் வாய்ப்புக்காக மீனராசி நண்பர்கள் முயற்சி செய்கின்ற பொழுது நிச்சயமாக அதற்கான பலாபலன் கிடைத்தே தீரும் ஐயா. அதில் தான் நம்ம கடனை அடைக்க போகிறோம். திடீர் பண வரவு வந்து தான் ஒரு கடன் நம்ம அடைக்க போகிறோம். மற்றபடி தொழில், வேலை முறை வாய்ப்புகள் எல்லாம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஆதாயம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஆனால் அதை வச்செல்லாம் கடன் அடைக்க முடியாது, அதை வச்செல்லாம் சரி பண்ண முடியாது. ஆனால் இந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டத்தின் வாய்ப்புகள் மூலமாக வரக்கூடிய கடனை வச்சு நம்ம பணத்தை வச்சு கடனை அடைச்சிருவோம். புரியுதுங்களா? அப்போ நல்ல விஷயம் தானேயா, நல்லது தான் நடக்க போகுது. மீனராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய கஷ்டகாலம் விலகத்தான் போகின்றது. அதை நீங்கள் பார்க்கத்தான் போகின்றீர்கள். கண்டிப்பாக நம்பிக்கையோடு ஒவ்வொரு விஷயத்திலும் செயல்படுங்க. மிகப்பெரிய சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைத்தே தீரும் அப்படிங்கிறத மனதில் வைத்து கொண்டு முயற்சியை முடிக்க விடுங்க. நிச்சயம் வெற்றி தான்.
மிக்க நன்றி.